கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவின் மகன் ஜோசித்த ராயபக்ஷ இன்றைய தினம் லஞ்சம் மற்றும் ஊழல்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷ குடும்பத்தினர் பல்வேறு நபர்கள் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம், அதனுடன் தொடர்பட்ட கடந்த கால பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணையை தற்பொழுதைய JVP NPP அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் ஒரு வழக்கொன்றுக்கு செல்ல இருந்த காரணத்தினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவின் மகன் ஜோசித்த ராயபக்ஷ ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை. இன்று காலை ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் லஞ்சம் பற்றிய விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். அதன் பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இலங்கையினுடைய கடற்படையினுள் முன்னர் பதவியில் இருந்த ஜோசித்த ராயபக்ஷ எவ்வாறு அந்த பதவியில் இணைந்து கொண்டார், எவ்வாறு அவர் கடற்படையில் இணைந்து கொண்டார் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் கடற்படையின் ஒரு கடற்தர அதிகாரியாக இணைந்து கொள்வதற்கு தகுதி நிலைகள் இருக்கின்றன. அந்த தகுதி நிலைகள் இவர் கடற்படையில் இணைந்து கொள்வதற்காகவே மாற்றம் செய்யப்பட்டு தான் இணைந்திருக்கின்றார். குறிப்பாக உயர்தரத்தில் காவோதா உயர்தரத்தில் உயிரியல் துறையில் அல்லது கணித பாடத்தில் பரீட்சையை தோற்றிய ஒரு மாணவர் தான் கடற்படையின் கடற்பட அதிகாரியாக இணைந்து கொள்ள முடியும். ஆனால் ஜோசித்த ராயபக்ஷ கலைப்பிரிவில் கல்வி கற்ற ஒரு மாணவராக இருந்தும் அவர் கடற்படையின் கடற்தர அதிகாரியாக இணைந்து கொண்டிருக்கின்றார். இதற்காக 2006ஆம் ஆண்டு கடற்படையில் இணைந்து கொள்வதற்கான அந்த தகுதிகள் 2 முறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனுடன் அவர் காபோதா சாதாரண பரீட்சை தொடர்பிலும் இவருடைய பெறுபேறுகள் தொடர்பில் சில சிக்கலான நிலைமைகள் இருப்பதாக இதனை விசாரணை செய்கின்ற லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பிலான விசாரணை ஆணைக்குழு சில விடயங்களை கண்டுபிடித்திருக்கின்றனர். அதே போன்று ஜோசித்த ராயபக்ஷ பிரித்தானியாவில் இருக்கின்ற கடற்படை அகாடமிக்கு சென்று 1.5 வருட காலம் பயிற்சியை பெற்றிருக்கின்றார். எனினும் அந்த நேரத்தின் கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கர்நாகோட இது தொடர்பில் ஜோசித்த ராயபக்ஷ பிரித்தானியாவுக்கு வந்து பிரித்தானிய கடற்படை அகாடமியில் இணைந்து பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற அடிப்படையில் ஒரு கோரிக்கை கடிதத்தினை அந்த காலப்பகுதியினுள் 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அனுப்பியிருக்கின்றார். பிரித்தானிய கடற்படை அகாடமி அதற்கான அனுமதியை வழங்கியிருந்தாலும் அதற்கான முழு செலவுகளையும் இலங்கை தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. எனினும் ஜோசித்த ராயபக்ஷ 2007ஆம் ஆண்டு பிரித்தானிய கடற்படை அகாடமிக்கு சென்று அங்கு முழுமையாக 1.5 வருடங்கள் பயிற்சியை பெற்றிருக்கின்றார். அதற்கான முழு செலவுகளும் அரசாங்கத்தினுடைய பணத்திலேயே செலவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஆணைக்குழு நேற்றைய தினம் ஜோசித்த ராயபக்ஷவை இது தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்கு வருகை தருமாறு அழைப்பாணை அனுப்பியிருந்தது. எனினும் நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தனக்கு வழக்கொன்று இருப்பதென்ற காரணத்தினால் நேற்றைய தினம் அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழுக்கு வருகை தரவில்லை. இன்றைய தினம் காலை அவர் வருகை தருகின்ற பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பிலான வாக்குமூலம் பதியப்பட்டு அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார். நீதிமன்றத்தில் அவருக்கு பிணை கிடைக்கலாம். சில வேளைகளில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைப்பதற்கான நிலைமைகள் கூட ஏற்படலாம். அதே நேரம் இந்த விசாரணையில் மிக முக்கியமான ஒருவராக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகோட அவர்கள் மீதான விசாரணைகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது. அவர் நேற்றைய தினம் விசாரணைக்கு சமூகம் அளிக்கவில்லை. அவர் தன்னை விசாரணை செய்வதற்கு வருகை தருமாறு வழங்கப்பட்ட அழைப்பாணை தனக்கு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவருக்கு எதிர்வரும் கிழமை லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பிலான விசாரணை ஆணைக்குழுக்கு வருகை தந்து
தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்குமாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வசந்த கர்ணகொட தொடர்பில் பல்வேறு குற்றவியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கொழும்பில் கடத்தப்பட்ட 11 இளைஞர்கள் தொடர்பில் அந்த நேரத்தில் அவர்தான் கடற்படையினுடைய தளபதியாக இருந்தார். அது தொடர்பிலான வழக்கு விசாரணைகளும் கல்கிசை நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு எதிராக ஒரு தடை உத்தரவை அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினூடாக பெற்றுக்கொண்டார். அந்த வழக்கில் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தான் 11 பேர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியாக இருந்தார். அதே நேரம் அதன் பின்னர் கடற்படையின் தளபதியாக இருந்தவர் தற்பொழுது எதிர்த்தரப்பின் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக அந்த வழக்கில் தற்பொழுது இணைக்கப்பட்டிருக்கின்றார். வசந்த கர்ணகொட தொடர்பில் அந்த வழக்கில் மிக அதிகளவு பேசப்பட்ட ஒரு விடயம் இருக்கின்றது. வசந்த கர்ணகொட மஹிந்த ராயபக்ஷ தரப்புகளுடன் மிக நெருங்கிய தொடர்புகளை பேணிய ஒருவராக காணப்படுகின்றார். கோட்டாபய ராயபக்ஷ 2019ஆம் ஆண்டு ஆட்சி பீடத்துக்கு ஏறியதன் பின்னர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேல் மாகாண ஆளுநராக வசந்த கர்ணகொட நியமிக்கப்பட்டார். அவர் கடற்படையின் தளபதியாக இருந்த காலத்தில் தான் இறுதி யுத்தம் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே தற்பொழுது மஹிந்த ராயபக்ஷ குடும்பம் அல்லது அவருடன் நெருங்கிய சகாக்களாக இருந்தவர்கள் மீது பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த விசாரணைகளின் முன்னெடுப்புகள் என்பன அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துகின்ற முயற்சிகளாக இருக்க போகின்றதா அல்லது அவர்களை ஏதோ ஒரு வகையில் அரசியல் எதிரிகளாக கருதப்பட்டு அவர்களை அடக்குவதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகளா என்ற கேள்விகளும் எழுகின்றது. தற்பொழுது NPPக்கு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இருக்கின்ற ஆதரவு தளம் என்பது தொடர்ச்சியாக பொருளாதார பிரச்சனை என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து மட்டும்தான் இந்த ஆட்சி பீடத்துக்கு எதிரான நிலைமைகளை உருவாக்க முடியும். அதனை கடந்து இவ்வாறான விடயங்களை விசாரணை செய்வதற்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்று திரண்டு மஹிந்த ராயபக்ஷ குடும்பத்திற்காக அனுரகுமார திசாநாயக்காவினுடைய ஆட்சியோ அல்லது NPPயினுடைய ஆட்சியோ கலைப்பதற்கு அல்லது அதற்கு எதிராக மக்கள் ஒன்று திரளக்கூடிய நிலைமைகள் தற்பொழுது கிடையாது. இதற்கு முன்னர் நாட்டில் ஆட்சி மேற்கொண்ட அனைத்து தரப்பினர் மீதும் ஊழல் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது அது ஒரு முன்முயற்சியாக முதற்கட்டமாக விசாரணை செய்கின்ற கட்டத்தை அடைந்திருக்கின்றன. இதுவரைக்கும் குற்றச்சாட்டுகளாக இருந்தன. தற்பொழுது சட்டத்தை அமுலாக்குகின்ற பிரிவுகள் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற நிலைமைக்கு செல்லப்பட்டிருக்கின்றன. இது குற்றத்தை நிரூபிக்குவதற்கு போதுமான சாட்சியங்களை உருவாக்கி அதனூடாக ஒரு நீதிமன்ற பொறிமுறைக்கு சென்று இவர்கள் தண்டிக்கப்படுவார்களா என்பது இன்னும் ஒரு கேள்வி. சாதாரணமாக ஒரு கடற்படையில் இணைந்து கொள்வதற்கு இருக்கின்ற தகுதி நிலைகள் குறைந்த ஒரு மாணவனாக ஒரு குறைந்த ஒரு பிரஜையாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவின் மகன் என்ற அடிப்படையில் அவர் ஒரு ஜனாதிபதியின் மகன் என்ற அடிப்படையில் அவரை இணைத்து கொள்வதற்காக கடற்படையினுடைய அந்த தகுதிக்கான நிலைமை என்பது மாற்றப்பட்டிருக்கின்றது 2-3 தடவை. அதன் பின்னர் தான் அவர் கடற்படையில் இணைத்து கொள்ளப்படுகின்றார். இணைத்து கொள்ளப்பட்ட உடனே அவர் 1 வருட காலத்திற்குள் அவரை பிரித்தானிய கடற்படை அகாடமிக்கு அனுப்புகின்றார்கள். அதற்காக கடற்படை தளபதி ஒரு கோரிக்கை கடிதத்தை முன்வைத்திருக்கின்றார். அந்த கோரிக்கை கடிதத்தில் அவர் பிரித்தானிய கடற்படை அகாடமியில் இணைந்து பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்படுகின்ற செலவுகளை இவர்கள்தான் செலுத்த வேண்டும் என்று இருந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் அரசாங்கத்தினுடைய பணத்தினை செலவு செய்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவின் மகன் ஜோசித்த ராயபக்ஷ இந்த விடயங்களை இந்த பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார். இது ஒரு ஊழல். ஆகவே அந்த காலப்பகுதியினுள் இதற்கான உத்தரவுகளை வழங்கியவர்கள் யார் என்ற ரீதியிலெல்லாம் அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவும் இது தொடர்பில் வாக்குமூலத்தை வழங்க வேண்டிய ஒருவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைய தினம் பிணை கிடைக்குமா இல்லையா என்பதனை தொடர்ந்து வரும் செய்திகளை பார்ப்பதன் ஊடாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்